மதுரைக்காரன்னா இலக்காரமாக போச்சாங்கன்னு கேட்குறேன். சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க. ஏன் எங்க மதுரையில மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதா? மதுரைக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? மதுரைக்காரன்னா இலக்காரமாக போச்சா? ஆமாம், உங்கள் ஆட்சி, நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தான் மதுரைக்காரன் இலக்காரமாக போச்சு. மதுரை வந்து எவ்வளவு சங்கம் வளர்த்த, சங்கத்தமிழ் வளர்த்த இது மதுரை. சரித்திர புகழ் வாய்ந்தது மதுரை. நீதிக்கு பெயர் போனது மதுரை. கண்ணகி நீதி கேட்ட இடம் மதுரை. கண்ணகிக்கு நீதி கிடைக்கவில்லை என்று தெரிந்ததும் உயிரை விட்ட பாண்டிய நெடுஞ்செழியன் வாழ்ந்த இடம் மதுரை. இவ்வளவு சிறப்பு இருக்குது மதுரை. அந்த மதுரையோட மாண்பு எப்படி கெட்டது இன்றைக்கி இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் அண்ணன் வந்து மூக்க அழகில் இருக்கும்போது மதுரை என்னாச்சு? கொலை நகரமாச்சா இல்லையா? எத்தனை பேரை கொலை பண்ணாங்க? பல விஷயங்கள் நடந்ததா இல்லையா? ஒரு நகைக்கடை அவங்க லஞ்சம் கொடுக்கலன்னு சொல்லி வாசலில் குழி தோண்டி வச்சுக்கிட்டு அந்த நகைக்கடைக்காரங்க அதுக்கப்புறம் பாம்பேயிலிருந்து ஆட்களை வந்து வச்சு பயமுறுத்தின ஒன்று தானே அந்த குழியை மூடினீங்க. ஒரு நகைக்கடை திறந்தாலே லஞ்சம் கேட்ட இதாக இருந்தது மதுரை. அப்போ மதுரை உங்கள் ஆட்சியில் எவ்வளவு சீரழிஞ்சது. மதுரைக்காரவங்கன்னா இலக்காரமான மதுரையவே இலக்காரமாக நினச்சி தானே நீங்கள் இவ்வளவு பண்ணீங்க. இப்போ மதுரையோட நிலைமை என்ன பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு இது வந்துருக்கு, அறிக்கை வந்துருக்கு. இந்தியாவிலேயே அழுக்கான அசுத்தமான நகரம் 10 நகரம்னு போட்டிருக்காங்க. அந்த 10 நகரத்தில் முதலிடத்தில் இருப்பது மதுரைன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு கேவலம். மதுரைனா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா? நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க. அதுக்கு வந்து நிதி அதிகம் உதைக்கும். மதுரையை சுத்தமாக வச்சுக்கிற முடியுது அவங்களால? அது மட்டுமா? மதுரை நீங்கள் மேயர் யார்? மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி இன்றைக்கி பிடிச்சது நீங்கள் தானே. உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க தானே மேயராக இருக்காங்க. அதுக்கு அதிக நிதி ஒதுக்கி மதுரையை சுத்தமான நகரத்தில் வர முடியலைனால அசுத்தமான நகரத்தில் வராத அளவுக்கு பார்த்துக்கலாம்ல. மதுரையை இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு மெட்ரோ ரயில்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி கொடுப்பா? இந்தூர் போன்ற சாதாரண இதுங்களுக்கே மெட்ரோ ரயில் கொடுத்துருக்கான். நமக்கு ஏன் கொடுக்கல? மதுரையை இந்த லட்சணத்தில் வச்சுருக்கீங்க.